நமக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு காழ்ப்புணர்வோடு நடந்துக்கிறவன் இல்லை நான். எனக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் வளரணும், அவ்வளவுதான். நம்ம வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம தான் நம்ம ஆட்சிக்கு கலங்கை ஏற்படுத்த சமூக வலைத்தளங்கள்ல ஒவ்வொரு செய்தியும் எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க, கருத்துருவாக்க செய்யறாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், திமுகவை எப்படி அழிக்கலாம், தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நீண்டகால திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். அவங்களால பொறுத்துக்க முடியல. இந்த ஆட்சி இருக்கிறதால தான் தமிழ்நாட்டை முன்னேற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க, உண்மையான வரலாற்றை தோண்டி எடுக்கிறாங்க, மொழி உணர்வு, கல்வி உரிமை, மாநில உரிமைன்னு பேசுறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தா பிடிக்கல. நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும். திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க. அவங்க என்ன சதித்திட்டம் தீட்டி நேரடியாக வந்தாலும் சரி, அது துரோகிகளை துறைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி, அதை நாம நிச்சயம் முறியடிப்போம். ஏன்னா நாம தந்தை பெரியாரின் வழி வந்தவங்க, பேரறிஞர் அண்ணாவின் வழி வந்தவங்க, தமிழக தலைவர் கலைஞருடைய வழி வந்தவங்க.